கேது பகவான் சந்திர பகவானோடு சேரும் பொழுது இது காலபுருஷனுடைய 5ஆம் இடமாக இருந்தாலும் சிம்ம லக்னத்திற்கு முதல் இடம்னா தலை. அப்போ இந்த தலைப்பகுதியில் தலை கணம் இருக்கும். தலைகணம்னா ஈகோ இல்லை, தலையில் கனமாக இருக்கும். அவ்வப்பொழுது தலைவலி வரும். என்ன செய்கிறோம்ங்கிறதே சில நேரங்களில் தெரியாமல் போகும். ஆனால் இதுதான் வளர்ச்சிக்கான நேரம். இந்த மறைந்திருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய வளர்ச்சியும் இப்போ தான் தெரிய போகுது, உங்களுக்கு ஞானமும் இப்போ தான் கிடைக்க போகுது, உங்களுடைய நல்ல வழிகளும் இப்போ தான் தெரிய போகுது. அந்த வழிகள் தெரிவதற்கு அல்லது உங்களுடைய எதிராளிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு கேது பகவான் உபயோகரமாக இருக்கிறார். பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணுறவங்க உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், உங்களுக்கு சரியான வேலைக்காரங்க கிடைப்பாங்களா. ஏன்னா தொழில் ராகு பகவான் பின்னோக்கி முன்னோக்கி 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை, அதற்கு முந்தைய இடமான 9ஆம் இடத்தை அவர் பார்வையிடுவார். அதேபோல் 7ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 5ஆம் இடம் ஒரு விதமான லக்ஸரி, எப்படி ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி, இது போன்ற விஷயங்கள், குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விசேஷங்கள். அதே நேரம் கேது பகவானும் 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அப்போ லாபங்கள் இருக்கே, லாபங்கள் இல்லாமல் இல்லை, லாபங்கள் கண்டிப்பாக கொடுப்பார்.